உங்கள் அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். பொண்ணு தாயி நவராத்திரி சுண்டல் வகையெல்லாம் செஞ்சு காட்ட வந்திருக்கேன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற சுண்டல் என்ன தெரியுமா? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். வாங்க வாங்க, உங்களுக்கு இந்த சுண்டலை செஞ்சு காட்டிவிடுறேன். சுண்டலுக்கு எண்ணெய் அதிகம் விடக்கூடாது. இப்போ எண்ணெய் காயவும், இப்போ இந்த கடுகு வெடிக்கவும், பெருங்காயத்தூளை போடவும். கடுகுக்கு எண்ணெய் ரொம்ப பிடிக்குது, முஞ்சிலெல்லாம் இது வெடிக்குது. இதோ செவந்து வரும்போது இப்படி கருவேப்பிலை எடுத்து கிள்ளி போடணும். கருவேப்பிலை அப்படியே போட்டால் மனம் இல்லை. இதில் இந்த வேக வச்ச பச்சை பட்டாணியை போட்டுட்டோம். இதில் வேக வைக்கும் போதே ஒரு அரை உப்பு போட்டிருக்கோம். அதனால இப்போ நம்ம உப்பு போடுற போது கொஞ்சம் கவனமாக போடணும். அது கேட்குதுன்னு நம்மளா போட்டுறக்கூடாது. இதில் கொஞ்சம் தண்ணி வற்றணும். இப்போ இதில் அரை உப்பு போட்டிருக்கா முத்து பேச்சு. பாக்கி உப்பை யோசனையாக போடும். எனக்கு கொஞ்சம் ரொம்ப கை தாராளம். எதுலன்னு கேட்குறீங்களா? இல்லை இந்த உப்பு போடுறதுல தான். இப்போ இதில் இந்த தேங்காயும் பச்சை மிளகாயும் நறுக்கி ஒன்றா போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன்ல. உங்களுக்கு காரமாக வேணுமா? போட்டுருவோம் உங்களுக்கு. இப்போ சுண்டல் ரெடி. நான் என்ன சொன்னேன்? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். அதனால இதில் இந்த மாங்காயை போட்டு அடுப்பை அணைக்கிறதுக்கு முன்னால், ஏன்னா அந்த மாங்காய் நறுச்சு நறுச்சுன்னு இருக்கணும், அதையும் போட்டு பெரட்டிட்டு இதை எடுத்து நீங்கள் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னால் இப்படியும் செய்யலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இதில் என்னெல்லாம் கலர் இருக்குது? சாதாரணமாக ஒரு சிகப்பு புடவைன்னா அதுக்கு பச்சை பார்டர் அழகாக இருக்கும்ல. இதே பச்சை புடவைன்னா அதுக்கு சிகப்பு பார்டர் அழகாக இருக்கும். நம்ம பாசிப்பயிறு வச்சு பண்ண சுண்டெல்லாம் மிளகா வத்தல் அழகாக இருந்துச்சுல்ல. அதுபோல் இது எல்லாம் ஒரே பச்சையாக இருக்கிறதுனால நல்ல மாதுளம்பழம் கிடைக்கும். அதில் செவந்த முத்தாய் எடுத்து இது பாருங்க. இதுக்கு எலுமிச்சம்பழத்தை கடைசியில் பிழிஞ்சிடுவேன். என்ன சொல்ல போகிறேன்? உங்களுக்காக இன்னைக்கு நவராத்திரி 2ஆம் நாளைக்கு செஞ்சது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். இருங்கப்பா, உங்களுக்கு படைச்சிட்டு தான் மற்றவங்களுக்கு. சரிங்களா?